கைஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து பெரியபாளையம் கோவில் அப்புறம் வந்து வேறு என்ன போகிறோம் பெரியபாளையம் பவானி அம்மன் சிறுவாபுரம். கைஸ் அப்பா கிட்டே ஒரு மைக் இருக்கு. அப்பாவும் அப்புறம் விளாக் ஏறிட்டாரு. வண்டி ரோட்ல இருக்கான். வண்டி ரோட்ல இல்லாம எங்க இருக்கா? ரைட்டு வாங்கிட்டு போ, அப்படியே ஷார்ப்பா போகாத. படிக்க மாட்டேன் எப்பயே 3வது வருஷமும் போயிட்டேன். படிக்கிற மாதிரி தெரியல. மாப்பிள்ள செயின் போட்டுங்கிறாரா பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளை பேருக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. பார்த்த நீ வந்து வண்டியை ஓரம் கட்டிட்டு பாரு, திரும்பி போய் சொருவிட போற. நிறுத்து கரெக்டா நிறுத்து. இருங்க இறங்காதீங்க, ஒரே இறங்குவீங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே பார்த்துக்கினே வண்டி ஓட்டுவாரு, கீழாரு அப்படியே. ஐயோ யூடியூபர். ஐயோ என் மானத்தெல்லாம் வாங்குறீங்கப்பா. ஒரு வருஷமா சேர்த்து வச்ச மானத்தை இப்படி ஒரே நாள்ல இப்படி மானத்தை வாங்குறீங்க. வண்டியை நிறுத்திட்டு பாரு, நீ எதுவாக இருந்தாலும் அப்படியே பார்க்காத. ஓகே நல்லதில்ல. அப்படியே மறந்துட்டாரு நம்மளை திட்டுறது. அப்படியே விட்டுவோம் நம்ம வந்து. அப்பா சாப்பிட்டீங்களா? உருந்து கைஸ் வண்டி படிக்கிற வேலையை பாருங்கடா. ஐயோ திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. படிக்கலாம் பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது பற்றி போட போறோம். படிப்பு தான் சோறு போடும். சரி நம்ம எந்த வழியாக போயிடும்? புழல் வருதே, நம்ம புழல் வழியாக போறோம். அப்பா தடா போயிடுவோமா? இன்னொரு விளாக் போட்டுருவோம். தடா வாட்டர் பிளாஸ். பாருங்க, தடா 55 கிலோமீட்டரு, நெல்லூர் 160, விசாகப்பட்டினம் 785 கிலோமீட்டர். எப்படிதான் ரைட்டா படிக்கிற? சரி ரைட்டா லெஃப்டா? டக்குன்னு படிக்க மாட்டேன்ற. விசாகப்பட்டினம் தமிழ்லையும் போட்டுக்கிறான், இங்கிலீஷ்லையும் போட்டுக்கிறான். டக்குன்னு பார்க்கலப்பா. படிக்கணும், புக்கு எடுத்து படிச்சாதானே. படிக்க ஃபர்ஸ்ட் ஏபிசிடி தெரியுமா? ஏபிசிடி எப்படி எல்லாம் தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் படிச்சு காட்டுறேன். நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு காட்டுறேன். நீ ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்ட, நான் வண்டி ஓட்டும் போது சொல்றேன் படி, நீ உக்காந்து. யாரு இப்போ வண்டி தர போறா? நான் தான் ஃபுல்லா வண்டி வரப்போறேன். சரி இப்போ நம்ம ரெட்டில்ஸ் வழியா போறோம். ரெட்டில்ஸ் வழியா தான் போனோம். வெயில் அடிக்குது கைஸ், சூரியலும் வெயில் அடிக்குது கைஸ். எரியுதடி மாலா, சூரியன் ஆஃப் பண்ணு. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தடா போயிட்டு வந்தேன்ல, அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்துக்கிறீங்களா? 1985 டி நகர்ல இருந்து பொன்னேரி போவோம். டி நகர்ல இருந்து பொன்னேரியா? ஆமா, இது வழியா தான் போவோம். போய் என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் பைசா கொடுக்கணும், அது வாரம் கிளம்பிடுவோம். நானும் தங்கராஜன் தான், என் ஃப்ரெண்டும் தான் போவோம். தங்கராஜ் ஒரு யாருன்னா உங்களோட சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துக்கினா அப்படியே போயிட்டு அப்படியே வருவோம். சரி வேற ஏதாவது உங்க சின்ன வயசுல நடந்தது சொல்லுங்க. போயிட்டு லஸ்ஸி சாப்பிட்டு போகலாம். ரெடில்ஸில் லஸ்ஸியா? சரி வாங்க போவோம். லஸ்ஸி சாப்பிட்டுனேன். லஸ்ஸி கைஸ் இவரை வந்து ரெடில்ஸ் ரொம்ப லெஃப்டில் போகாத. இவரை வந்து ரெடில்ஸ்ல போய் லஸ்ஸி சாப்பிட போகிறோம். ஐயா நம்ம வந்து ரெடில்ஸ்ல போய் நம்ம வந்து லஸ்ஸி சாப்பிட போகிறோம் கைஸ். ஓவரில் பண்ணிக்கிறாரு பேசும்போது. மூஞ்சே வெந்தே போயிடும் போல கைஸ். அந்த மாதிரி சொல்லுது. அதே மாதிரி 4 மணி, ஈவினிங் 4 மணிக்கு ஏறி பார்க்குறியா? புரியல. உள்ள ஏறி பார்க்க டைம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறதுக்கு டைம் ஆகிடும். வேணா விடுங்க, இன்னொரு பார்த்துக்கலாம். மேலே போகலாமா? பைக்கில் போக முடியாதுப்பா, நடந்து போகலாம்ப்பா. நடந்து போகணுமா? சோம்பேறித்தனமா இருக்குமே. சோம்பேறித்தனமா இருக்குதுனாக்கா மேலே பாருப்பா. இது எல்லாமே புழல் ஏரி தானா? இங்கே பேர் புழல் ஏரி. அம்மா நின்றுச்சு பார்த்துக்கோ. என்ன அம்மா நிறுத்திட்டாங்க? அப்படியே 4 ஏறு ஆமா, மேலே போகலாம் கைஸ். நம்ம வந்து மேலேயும் போகலாமா கைஸ்? அதனாலே போகலாமா? வீர மாற்றிட்டு போ. அப்படியே வீலிங்கில் தூக்கிடுவான். மேலே போகலாம் கைஸ். உங்களுக்கு புழல் ஏரி நான் வந்து காட்ட போகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க இப்போ புழல் ஏரி. இப்போ நம்ம நியூட்ரலில் போட்டால் சொயின்னு போயிடுவோம்ப்பா. வந்துட்டோம் புழல் ஏரி. அப்பாடா பார்த்து ஐயோ பாரு, என்னப்பா இப்படி இருக்குது? புழல் ஏரி கடல் மாதிரி இருக்குது. ஆஹா எப்படி இருக்கு பாருடா.
கைஸ் அங்கே அப்பா நிற்கிறாரு, அப்படியே நம்ம விட்டு போயிடுவோமா அப்படியே நைஸா. வேற பாருங்க தோப்பை எங்க போய் ஆட்டிக்கலாம். அப்பனை விட்டு போறா. ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே ஆதரம் பாருனக்கு. அப்புறம் ஊருக்குள்ள எதுக்கு வரேன்னா இங்கே சில பொருட்கள் வாங்கினேன் கோயில் போகிறதுக்கு. பொருட்கள் வாங்கிட்டு அப்படிங்க ஒரு லஸ்ஸி கடை ஒன்று இருக்கும், அந்த லஸ்ஸி அப்படி பிடிச்சிட்டு இங்கே தானே பாருங்க லஸ்ஸி கடை. இன்னும் போனோம். இன்னும் போகணுமா? லஸ்ஸியில் ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல லஸ்ஸி நாங்கள் கைஸ் கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல, அதனால இது மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோமா, ஆனால் எல்லாருமே அந்த கோயில் வந்துருந்தாங்க. ஃப்ரீ தரிசனத்தில் பார்த்தா பயங்கர க்ரௌடு. இந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து சிறுவாபுரி கோயில் போய் பார்க்கலான்னு இருந்தோம்ல. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்தில் போனால் ரொம்ப லேட் ஆகிடும், அப்புறம் மாட்டிப்போம். அந்த கோயில் நம்மளால பார்க்க முடியாததுனால 100 ரூபாய் தரிசனத்தில் போயிட்டோம் கைஸ். 100 ரூபாய் தரிசனம் போனதுனால அந்த டிக்கெட்டோட சேர்த்து 4 பேருக்கும் சேர்த்து சாமியோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க கைஸ். உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அப்போ போய் யாருக்கும் தெரியாமல் லைட்டில் ஒரு 2 கிளிப் எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சிட்டேன் கைஸ் பயத்திலேயே. அப்புறம் நம்ம வந்து புடவை நம்ம வந்து சாமிக்கு சாத்திரம் நம்ம வந்து புடவை வாங்கியிருந்தோம் கைஸ். அந்த புடவையை வந்து அங்கே சாமிக்கிட்டே ஒருத்தவங்க ஆர்த்தி கட்டுவாங்களா, அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து இங்கே கொடுக்கக்கூடாது, புடவை கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கைஸ். அந்த இடத்துல போய் கொடுத்தோன்னே அவங்க வந்து புடவை வாங்கிட்டு நம்ம பேர், நம்ம எங்கேருந்து வரோம், என்ன எது மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நமக்கு ஒரு பில்லு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க கைஸ். மற்ற சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் அதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தா ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதோட அதிகம் 2-3 மடங்கு அதிகமாயிடுச்சு கைஸ் கூட்டம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளி பக்கம் நம்ம அப்படியே நடந்து வந்தோம்னா வெளியே ஒரு சாமி இருப்பாங்க, அவங்கள நம்ம பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து உப்பு பேக்கெட்டும் அப்புறம் வந்து லெமனை வந்து வச்சு சுற்றி போடுவாங்க கைஸ். ஒரு உப்பு பேக்கெட் வந்து 10 ரூபா, ஒரு லெமன் வந்து 10 ரூபாய் கைஸ். ஸோ நம்ம 4 பேர்னால 4 பேருக்கும் வந்து உப்பு பேக்கெட்டும் லெமனும் 2 பேர் சேர்த்து வாங்கிட்டு நமக்கு வந்து சுற்றி போடுவாங்க. சுற்றி போட்டுட்டு அந்த உப்பு எடுத்து அங்கே இருக்க சிவலிங்கத்து மேலே அப்படியே பட்டு நடிப்பாங்க கைஸ். அடித்து அதை உடச்சி அப்படியே செதறிடும் கைஸ் அந்த உப்பு. அது வந்து நம்ம கண்ணு பட்டதெல்லாம் அப்படியே போவோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் அங்கே வந்து கடைகள்லாம் இருந்தது, அதில் நம்ம வந்து விளக்க வாங்கிட்டு விளக்கும் அப்புறம் வந்து கற்பூரமாக வாங்கிட்டு நம்ம அங்கே வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்புறம் கற்பூரம் வந்து அந்த ஒரு பெரிய தீபம் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அதில் வந்து நம்ம வந்து கற்பூரத்தை போட்டு தொட்டு கும்பிட்டுட்டா அப்படியே சாமிக்கு ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. அந்த தீபத்தை அப்படியே தொட்டு கும்பிட்டு நம்ம அப்படியே மனசார ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சிது கைஸ். அப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வெளியே வரோம், செம ஜோரா மழை பெய்ஞ்சிச்சு கைஸ். எப்படின்னா நம்ம வந்து சிறுவாபுரி கோயில் போகணுமே, கோயில் போனோம்னா மிஸ் ஆகிடுமேட்டு ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் அந்த போகணும்னு ஒரு இதில் நம்ம வந்து அப்படியே மழையில செம்ம ஜோரம் மழை பெஞ்சுது கைஸ். அந்த இடத்துல போகிற ரோடெல்லாம் செம்ம இருட்டாக இருந்தது, ரொம்ப பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல, ஃபோன்லாம் எடுத்த ஃபோன் நினைஞ்சிச்சு. பாக்கெட்டில் வச்சு இந்த ஃபோன்லேயே தண்ணி பட்டு ஸ்பீக்கர் போயிடுச்சு கைஸ் என்னோட ஃபோனில். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா சீக்கிரம் போங்க உள்ளே போங்க, க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க சிறுவாபுரி கோவிலில். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு போய் பார்த்துட்டு 100 ரூபாய் தரிசனத்தில் போய் பார்த்ததுனால நம்ம சீக்கிரமாக போய் அந்த கோயிலும் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் அங்கேயே போய் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயும் மனசார நல்லா சாமி கும்பிட்டு மன திருப்தியாக நம்ம வந்து அப்படியே வெளியே வந்தோம் கைஸ். நம்ம வந்து சிறுவாபுரி கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் கைஸ். அங்கே வந்து நம்ம அந்த கோயில் பேர் என்னது? பெரியபாளையம். பெரியபாளையம் கோவிலேருந்து இந்த சிறுவாபுரி கோயில் வரத்துக்குள்ளே செம்ம ஜோரம் மழை பெய்யுது கைஸ். ஃபுல்லாக வந்து ஈரமாயிட்டேன் நான். இருந்தாலும் அது கோவில் எல்லாரும் தான் ஈரமாயிட்டோம். கோவில் க்ளோஸ் ஆகிட போகுதுன்ட்டு எல்லாருமே குடுன்னு சரி மழை பெஞ்சாலும் எங்கேயும் நிறுத்தாமல் அப்படியே வந்துட்டோம் கைஸ். வந்தோடனே நம்ம சாமி ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து புடவை கொடுத்தோம், இங்கே வந்து வேஷ்டியும் துண்டும் நம்ம வந்து கொடுத்தோம் கைஸ். கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் நம்ம ஃபுல்லாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே போங்க, டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இதான் கைஸ் இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. கோவிலாம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மோட்டோ விளாங் பண்ண மாட்டேன், இருட்டாயிடுச்சு. அதனால் அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, காலை வந்து சாமி பார்க்க போனோன்னு காலை சிக்கன் சாப்பிட விடாமல் பண்ணிங்களே. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் இப்போ தான் சாமி பார்த்து முடிச்சுட்டு போகும்போது பிரியாணி சாப்பிட போகுமா? அமுகு டுமுகு அமால் டுமால்.